கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. பிலோமினா மேடம் கிட்ட நீங்க தானே பார்ட் டைம் ஜாப் கேட்டீங்க? ஆமா சார் நாங்க தான் சார். இந்தாங்க இந்த அட்ரஸ்ல போய் பாருங்க, கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். இந்தா சார். என்ன வேலை சார்? அங்க போய் பாருங்க, அவங்களே என்ன வேலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே. எல பூவே, நமக்கும் வேலை கிடைச்சிச்சுப்ல. இனிமே காசு சேர்த்து வச்சு அடிக்கடிக்கு பிரியாணி திங்கலாம். முதல்ல அந்த தோட்டம் மூக்கணும் புள்ள. ஆமா பூவே, இந்த காசை கொண்டு போய் அந்த ஹோட்டலுக்கார மூஞ்சிலே விட்டு எரிஞ்சு நறுக்குன்னு நாக்க போடுங்கிற மாதிரி நல்லா 4 கேள்வி கேட்கணும். முதல்ல வேலைக்கு போய் சேருவோம், மத்ததெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். வாப்புல போலாம். பூவே, இந்த இடம் சின்ன வயசுல பார்த்த மதுரை திருமல நாயக்கர் மஹால் மாதிரியே இருக்கு புள்ள. ஆமா புள்ள, நான் கூட சினிமால தான் புள்ள இப்பெல்லாம் பார்த்திருக்கேன். ஆமா பூவே, வேலை தரோன்னு சொல்லி இங்க வர சொன்னாங்க. இது எந்த இடம்னே தெரியலையே, என்ன வேலையா இருக்கும் தெரியலையே. வா போய் பாப்போம். நில்லுங்கம்மா, யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அண்ணா, இங்க வேலை இருக்கு, வர சொன்னாங்க. உங்களை இங்க வேலைக்கு வர சொன்னாங்க? ஏன், எங்களுக்கு என்ன? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்க வேலை செய்ய போறீங்களா? இது டீசென்ட் ஆனவங்க வர இடமா? யோ, அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு வரவங்கலாம் உனக்கு டிசென்ட் ஆனவங்க. நாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க, தமிழ்நாட்டு கலாச்சார ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வந்திருக்கோம். நாங்க உனக்கு அசிங்கமானவங்களா? அம்மனமா திரியிற ஊர்ல கோமனை கட்டுறவன பைத்தியக்காரன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி இருக்கும் கதை. சும்மா வாதம் பண்ணிக்கிட்டு நிக்காதமா, கிளம்புமா. யோ, இப்ப மட்டும் நீ எங்களை உள்ள விடல, அப்புறம் இங்க பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. உள்ள விட முடியாது, கிளம்புங்கம்மா, கிளம்பு சொல்றல. இங்கே சாமன போட்டு உட்காருப்ல. இந்த ஆள் என்ன பண்றான்னு நானும் சொல்லிட்டே இருக்க, பாக்குறேன். உட்காருங்க. கிளம்புமா, பா எழுந்துருமா. செக்யூரிட்டி என்ன பிரச்சனை? சார்ப்ல சார், நீங்க தானே சார் இங்க வேலை இருக்கிறதா வர சொன்னீங்க. இந்த ஆள் என்னன்னா எங்களை வெளில விரட்டுறாரு. செக்யூரிட்டி, நான் தான் வேலை இருக்குன்னு அவங்கள வர சொன்னேன். சாரி சார், கூட்டு போங்க சார். சாரிம்மா, உள்ள வாங்க. வாப்புல. மா மன்னிச்சிருங்கம்மா. சார். சொல்லுமா. என்ன இடம் சார் இது? இது ஒரு ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்னா? ஹோட்டல். நீங்க இங்க தான் வேலை செய்ய போறீங்க. என்ன சார் இது ஹோட்டல்னு சொல்றீங்க? சாப்பாடையும் காண, சாப்பிட்றவங்களையும் காண, சப்ளையரையும் இது காண. சாயந்தரம் தான் ஓபன் ஆகும், அதுக்கப்புறமா தான் ஆளுங்க வருவாங்க. அப்ப சரி சார், எங்களுக்கும் காலேஜ் முடிஞ்சு சாயங்காலம் தான் வேலைக்கு வர முடியும். ரொம்ப வசதியா போச்சு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி சார். ஐயா மலைக்கருப்பசாமி, எப்படியாவது இந்த ஹோட்டல்ல எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பா. இது நல்ல மிலிட்ரி ஹோட்டலா இருக்கணும். வேலை முடிஞ்சு போறப்போ தினமும் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, திங்கிறதுக்கு 2 பேருக்கும் ஒரு பொட்டலம் பிரியாணி கொடுத்தா நல்லா இருக்கும். நீ தான்ப்பா பாத்துக்கணும் ப்ளீஸ். ஏய், சோத்து மூட்டை, நீ திருந்தவே மாட்டியாப்புல. பிரியாணியோட அருமை எனக்கு தான் தெரியும், உனக்கு எங்க தெரியும்? எதையுமே திங்காம கடந்து இப்படியே சுருங்கிட்டே போ. எனக்கு என்ன, நான் பிறந்ததே பிரியாணி திங்க தான். ஏய், இந்த பொண்ணு தானே அது? ஆமா மச்சி, வாடா. ஏன் பூவே, இந்த ஹோட்டலுக்கு டிசென்ட் ஆனவங்களாம் வருவாங்கன்னு சொன்னாங்க, இவங்க தான் டிசென்ட் ஆனாலுங்களா? ஏய், என்ன சொன்ன? சும்மா எதுக்கு இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. கிளம்புறதுக்காக வரலமா, உங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். மரியாதையா கிளம்பி வாங்க. நாங்க எதுக்கு உங்க கூட வரணும்? ஏய் ஏய், கத்தாத, கத்துனா குத்திடுவேன். ஏய், வாய் மூடு. மூடு.
சத்தம் வரக்கூடாது. வாங்க வாங்க. நட நட நடன்னு சொல்றேன்ல. என் பூவு வேலை வாங்கி தரோம் நீங்க வர சொல்லிட்டு இப்படி இந்த ரவுடி பயல்கிட்ட மாட்டி விட்டாங்கல்ல. புள்ள வேணாம் புள்ள, கத்தி வேற கையில் வச்சிருக்காங்க. எப்படி நம்ம தப்பிக்க போறோன்னே தெரில புள்ள. உங்களை பேசாம அமைதியா வர சொன்னேன்ல. வாய மூடிட்டு வாங்க. வாங்க வாங்கன்றேன்ல. நட. யோ மொட்டையண்ணா, உனக்கு என்னதாயா வேணும்? உன்னை யார் இங்க அமிச்சா? எங்களை எங்க கூட்டிட்டு போற? எங்களை என்னதாயா பண்ண போற? ஏன் இப்படி பண்ற? ஏய், உங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஏதாவது வம்பு பண்ணீங்க குத்தி கொன்றுவேன். வாயை மூடிட்டு அமைதியா வாங்க. அக்கா இந்தாங்க. வாங்கிக்க. வாங்க. ஏய், உன்னை யார் வாங்க சொன்ன? அந்த புள்ளட்ட கொடு. கொடு கொடுங்கறேன்ல. பிரிச்சு பாரு. ஏய் பாரு. என்ன முழிக்கிற? சீக்கிரம் திறந்து பாரு. என்ன போ இது? யார் இது? கடத்திட்டு வந்து சாரி கேக்குறாங்க. நம்மளை ஹோட்டலில் கேவலப்படுத்திட்டு போனாங்களே ஒருத்தவங்க, அவங்க பார்த்த வேலை தான் இது. யாரு? நாம ஜீவா சாரியா சொல்ற? ஆமாம். சாரியாமா. சாரி. I'm sorry, I'm sorry, I'm sorry, oh, I'm sorry, I'm sorry, I'm sorry, I'm sorry, I'm sorry, I'm sorry, oh, I'm sorry, I'm sorry, I'm sorry. தீபி, என்ன மேட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன். சோடா புட்டி மாதிரி சொல்லிட்டானா? அவன் எங்க சொன்னான்? என் மீட்டரை தான் காலி பண்ணான். தீனி பண்டாரம். செமஸ்டர் ஃபீஸ்க்காக வச்சிருந்த பணத்தை எல்லாம் தின்னே அழிச்சிட்டான். ஏய், பணம் நான் தரேன்டி. சீக்கிரம் விஷயத்துக்கு வா. ஜீவா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன்டி. நீ அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல கையை கழிச்சுக்கிட்ட பாரு, அதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனை வரத்துக்கு பிள்ளையார் சுழி. ஜீவா உன்னை தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார்ல, அந்த பட்டிக்காடுங்க ரெண்டும் அங்கேயே மாட்டிக்கிச்சுங்க. சாப்பிட்டதுக்கு பே பண்ண முடியாம ரெஸ்டாரண்ட் காரங்கிட்ட திட்டு வாங்கி கம்மலை கழட்டி கொடுத்துட்டு விட்டா போதுன்னு ஓடி வந்துருச்சுங்க. அந்த கோவத்துல தான் ஜீவா கிட்ட பேசாம இருந்திருக்கா. ஜீவா அதுக்கு தான் சாரி சாரின்னு உருகிருக்காரு.
இவ்ளோ நடந்திருக்கா? இது பழைய நியூஸ். லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு தெரியுமா? பல விதத்துல சாரி கேட்டும் பூங்கொடி பேசலன்னு ஜீவா ஏதோ ஒரு ஐடியா பண்ணி அந்த பட்டிக்காடுங்க ரெண்டையும் அவங்க 2 பேரும் ஏதோ பீச்சுக்கு வர சொல்லியிருக்காரு. இதுங்களும் போயிருக்குங்க. அங்க போய் சர்ப்ரைஸா ஏதோ வாங்கி கொடுத்து அசத்த போறாராமா. விட மாட்டேன். காலேஜுக்குள்ள வந்ததையே என்னால தாங்கிக்க முடியல. ஜீவாவை எனக்கு கிடைக்க விடாம குறுக்க வந்திருக்கா. அவளை எப்படி சும்மா விட முடியும்? விடுப்ல, என்னால இதுக்கு மேல ஓட முடியலப்ல. சாரி சொல்லி நம்மள சாவடிச்சுறாரு போல இருக்கு. பேசாம அந்த சாரியை தான் ஏத்துக்கிட்டு தொலையேன். பேசாம வாப்ல. நீயும் அந்த சாரியை ஏத்துக்கிட்டு தொலை மாட்டேன், அந்த ஆளு சாரி சொல்றது விட மாட்டாரு. உங்க 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் தினமும் கடன் வாங்கின மாதிரி ஓடிக்கிட்டே கிடக்குறேன். புள்ள வாயை மூடிட்டு வான்னு சொல்றேன். என்னால இதுக்கு மேல ஓட முடியலப்ல. டா அங்க ஒரு ஆட்டோ நிக்குது, வா போலாம். வா சீக்கிரம் வா. அண்ணா பூங்கத நாச்சியார் காலேஜுக்கு போங்கண்ணா. அண்ணா சீக்கிரம் போங்கண்ணே. ஹே தீபி, அங்க பாரு. அந்த பட்டிக்காடுங்க ஆட்டோல ஏறி போதுங்க, அதானே? ஐயோ தீபி, ஆட்டோ டிரைவரை பாரு. ஷீ, டேம் இட். ஜீவா அந்த பட்டிக்காடுங்களை இம்ப்ரெஸ் பண்ண இப்படி தர ரேட்டுக்கு ஆட்டோலாம் ஓட்டிக்கிட்டு ஜீவா தன்னோட ஸ்டேட்டஸை என்னன்னு தெரியாம இப்படி அலையறான். அந்த பரதேசிங்களை எனக்கு வர தீபிகா, முதல்ல ஆட்டோவை ஃபாலோ பண்ண சொல்லு. அவங்க அப்படி எங்க போறாங்கன்னு பார்க்கலாம். டிரைவர், அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணு. வர வர இந்த ஜீவா சாரோட தொல்லை என்னால தாங்க முடியலப்ல. சும்மா எப்ப பார்த்தாலும் சாரி 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 சாரின்னு கேட்டு நம்மள சொரி சொரின்னு சொல்லிடுறாங்க. ச்சே. ஆமாம் புள்ள, நான் ஜீவா சார் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். இப்படி சாரி கேட்டு கேட்டு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. சரி, அந்த சனியை பிடிச்ச சாரி தான் சாரின்னு ஏத்துட்டு தொலை வேண்டியதானே? நீ அதுக்கு மேல எப்படி புள்ள ஏத்துக்க சொல்ற? அவரால் நம்ம பட்ட அவமானத்தெல்லாம் மறக்க சொல்றியா? அந்த ஹோட்டல்காரன் எப்படி கேட்டா நாக்க புடிங்கிற மாதிரி சும்மா இருந்த நம்மள ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லிட்டு அம்போன்னு விட்டுட்டு அந்த தீபிகா பின்னாடி போயிட்டாரு. நாம தானே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்னோம். அதை மறக்கவே முடியாது புள்ள. ஆமா புள்ள, கரெக்ட். அவர் கொஞ்சம் கூட நம்மளை பத்தி யோசிக்கவே இல்ல புள்ள. அந்த தீபிகாக்கு அடிபட்டோன்னே அந்த பூனை கணக்கார் பின்னாடியே ஓடி போயிட்டாரு. அவர் மட்டும் இன்னொரு தடவை நம்ம கிட்ட சாரி பூரின்னு கேட்டுட்டு வரட்டும். அவர் சட்டைய கிழிச்சு காதை கடிச்சு பார்சல் பண்ணி கொடுக்குற நிலையை மட்டும் பாரு. மாறி, அந்த ஆளு நல்லவரா கெட்டவரானே தெரியல புள்ள. இந்த மலர் புள்ள விஷயத்துல ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை காப்பாத்தினாரு. திடீர்னு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லிட்டு நம்மள அம்போன்னு விட்டுட்டு ஓடிட்டாரு. அவரை ஆமா புள்ள, அந்த ஜீவா சாரை நம்பவே கூடாது புள்ள. ஆரம்பத்துல வாத்தியாரா வந்து நம்ம கிட்ட எவ்வளவு நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு. கடைசியில பார்த்தா அவர் வாத்தியாரே இல்ல, நம்மள நல்லா ஏமாத்திட்டாரு. முதல்ல இருந்து அவர் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு புள்ள. ஆனா அது எதுக்குன்னு தான் எனக்கு புரியல. பூவே, நீ எதுக்கும் அந்த ஆளுகிட்ட கொஞ்சம் சாக்கிரதையாவே இருப்பல. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஆளு வள்ளி படத்துல வர வில்ல மாதிரியே தான். அதுவும் இந்த மாதிரி ஒசரமா செவப்பா தாடி வச்சுட்டு வர பட்டணத்து பசங்களாம் மோசமானவனுங்க பூவு. அதுலயும் இந்த ஜீவா சாரு. ஆமா, என்னத்துக்கு சாரு? அவர் தான் வாத்தியே இல்லையே, போறவதுக்கு சாரு. இந்த ஜீவா இருக்கானே, அவனை நம்பவே கூடாது புள்ள. அவன் மூஞ்ச பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு புள்ள, அவன் சரியான ஃப்ராடுன்னு. அவனும் ஆளும் மண்டையும் மூஞ்சோம் போது மாதிரி. ஐயோ, ஜீவா சார் புள்ள. இதுக்கு மேல தாங்காது. இப்பவே காது கருகி போச்சு. சார், ஜீவா சார். நீங்களா சார்? என்ன சார் நீங்க ஆட்டோலாம் ஓட்டுறீங்க? நீங்களா அப்படி ஓட்டலாமா சொல்லுங்க? போது மாதிரி, நீ அவன் வேணே பேசு. பூங்குடி, நான் வள்ளிப்படம் வில்ல மாதிரிலாம் கிடையாது. அப்புறம் கெட்டவங்க சிட்டியில் மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. சாரி சார்.
பூங்கொடி உன் சாரியெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் சாரி அக்செப்ட் பண்ணு, அப்பதான் நான் உன் சாரி அக்செப்ட் பண்ணுவேன். இந்தா. ஐயையோ சீக்கிரம் சாரியை வாங்கி தொலைப்புல ஆட்டோ எங்கேயோ கொண்டு போய் விட்டுற போறாரு. சார் நீங்க முதல்ல திரும்பி ரோட்டை பார்த்து ஓட்டுங்க சார், ப்ளீஸ் சார். சார் 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 பார்த்து சார். ஆத்தாடி. ஐயோ புள்ள, பாத்து புள்ள, வா. ஆத்தாடி. அம்மா, பாத்துப்ல பாத்து குதிக்க மாட்டியா? கைய குடு. பாத்து. ஆத்தாடி. ஐயோ அம்மா, கைய உடைச்சிட்டானே. மாறி, ஜீவா சார் எங்க புள்ள? அந்த ஆளு எந்த லாரி கடையில விழுந்து சாரி கேட்டுட்டு இருக்காரோ யாருக்கு தெரியும்? சார் சார் என்னாச்சு சார்? அடி ரொம்ப பலமா பட்டுச்சா சார்? பரவாயில்ல, தலையில தான் சின்னதா ஒரு அடி. சார் வாங்க சார், எந்திரிங்க சார். ஐயா மாத்தாடி. புள்ள இங்கிட்டு வா. சார் கை கொடுங்க. பாத்து பாத்து சார், பாத்து. தீபி, ஆட்டோ கவுந்துருச்சுடி. இப்போ என் சாரி ஏத்துக்குவியா? சார் நீங்க ஆளு ஒரு மாதிரியா இருக்கீங்க, முதல்ல வாங்க சார், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்லை வேணாம், ஐ எம் ஓகே. நான் வேணும்னே உன்னை ஹோட்டலில் விட்டுட்டு வரல. பொங்குடி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐயோ ஜீவா, என்னாச்சு ஜீவா? ஆர் யூ ஓகே? ஐ எம் ஃபைன் தீபி, நோ ப்ராப்ளம். பொட்டிக்காடு உன்னால தாண்டி ஜீவாக்கு இந்த நிலைமை. உனக்கு என்ன மனசுக்குள்ள பெரிய அழகி நினைப்பா? அவர் தான் செஞ்ச தப்புக்கு இறங்கி வந்து சாரின்னு கேக்குறாருல, பேசாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகாம பெரிய இவ மாதிரி அலைய விடுற. தீபி ப்ளீஸ், அவங்கள எதுவும் சொல்லாத, தப்பு என் பேர்ல தான். இல்ல ஜீவா, உனக்கு தெரியாது, இவளுங்கெல்லாம் லோ கிளாஸ். இந்த சந்தர்ப்பத்தை அழகா யூஸ் பண்ணிப்பாளுங்க. அழகா இருக்கிற பொண்ணுங்களை கூட நீ நம்பிடலாம், ஆனா இவள மாதிரி அரகுறைங்களெல்லாம் நம்பவே கூடாது. உன்ன மாதிரி ஹேண்ட்ஸம்மா ரிச்சா இருக்கிற பசங்க கிட்ட பிகோ பண்ணாதான் பசங்க பின்னாலேயே வருவாங்கன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காளுங்க. என்னடி நீலி கண்ணீர் வடிக்கிற? தீபிகா, இட்ஸ் எனஃப். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் நல்லா இருக்காது. நீ சும்மா இரு ஜீவா, உனக்கு எதுவும் தெரியாது. ஏய் பொட்டிக்காடு, உங்களுக்குலாம் இத வீட்லயே சொல்லி கொடுத்து அனுப்புறாங்களா? உன் ஃபேமிலியே இப்படிதான் இருக்கும், அதான் உன் பிளட்லயே இருக்கு. உன் அம்மா மாதிரி தானே நீயும் இருப்ப. தீபிகா